தேங்காய் திரட்டி பால் கேக் பண்ணியிருக்கேன். அது ஓகே. கூட கஸ்டர்ட் ஆப்பிள் ஐஸ்கிரீம். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீக்ரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கஸ்டர்ட் ஆப்பிள் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். கஸ்டர்ட் ஆப்பிள் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு மேலே உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டர்ட் ஆப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போது தேங்காய் திரட்டி பாலுக்கு மூங் தாலை வறுத்து அரைச்சிக்கிட்டு அதோட தேங்காய், ஏலக்காய், ஜாகரி, கீ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா கீ சேர்த்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆகிடும். ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கேக் டின்னில் ஃபஸ்ட் ஹாஃப் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் திரட்டிப்பால் லேயர் கொடுத்துட்டு மீதி ஹாஃபையும் ஆட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கோகனட் மில்கில் சோக் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. பிஸ்தாஷியோ க்ரம்பிள் பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா க்ரம்பிள் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்பன்னும் சாக்லேட் மரமும் ரெடி பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.